சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள பத்தி அரசியல் ரீதியா வந்து ஒரு கேள்விய வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. அதாவது என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இப்ப வந்து அவர் வந்து அம்மா பேர்ல தான், அதாவது அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை முன்னிறுத்தி தான் வந்து அவருடைய கட்சி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து அம்மாவுடைய வந்து செல்ல பிள்ளை அப்படிங்கிற மாரியான சொல்லி தான் வந்து கட்சிய வந்து அம்மாவ முன்னிறுத்தி தான் வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க நீங்க அம்மாவோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்ற நீங்க, அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 நாட்கள் வந்து அங்க இருந்திருக்காங்க. அப்பல்லாம் வந்து ஏன் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகல? போய் அவங்கள வந்து உயிரோட இருக்கும்போது பார்க்கல? அம்மாவோட செல்ல பிள்ளையா இருக்க நீங்க வந்து ஏன் போயி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உயிரோட இருக்கிறதுக்கு முன் வந்து பார்க்கவே இல்ல? ஏன் போயஸ் கார்டன் பக்கத்து வந்து போகாம நீங்க இருக்கீங்க? அப்படிங்கிற மாரியான கேள்விய வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு வந்து ஒண்ணு அரசியல் ரீதியா பதில் சொல்லணும். இல்ல தவிர்த்திறணும். இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது வந்து அவதூறு பரப்புற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுக்கலாம். இல்ல நீங்க குடுக்க முடியாட்டி உங்களுடைய கட்சி தொண்டர்கள் மூலியமா வந்து திருச்சியிலேயே வந்து ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து, இது மாரி சாட்டை துரையூர் முருகன் மேல வந்து இது மாரி எங்க கட்சி தலைவர் வந்து அவதூறா பேசிட்டாரு. அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுக்கலாம். அத விட்டுட்டு கேள்வி இதான். அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லலாம். அத விட்டுட்டு நீங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஆள் அனுப்பி ஒரு 2, 3 பேரு சாட்டை துருவன் வந்து வெளிய வாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு, இப்ப அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டு ஒருத்தர் பேசுறாரு பாத்தியா? இதுவே அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம இது மாரி பேசணும்னாலும், அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அரசியல் ரீதியா ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, அது உங்களுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கலாம். இல்ல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுக்கலாம். அத விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு, அவங்க மனைவி, குழந்தை குட்டிகள், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இருக்கும்போது, எல்லாரும் பார்க்கும்போது, இந்த மாரியான அதாவது ஒரு எப்படி சொல்றது? அவங்க பேர வந்து ஒரு டேமேஜ் பண்ற மாரி, ஒரு அவங்க அங்க உள்ள மக்கள் மத்தியில வந்து அவங்கள வந்து ஒரு அவமானப்படுற மாரி, பண்ற மாரி ஒரு சில வேலைகள வந்து இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து சரியான ஒரு அரசியலா இருக்காது அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாம, இது வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து அண்ணன் சாட்டை துருவன் வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி இருக்கும்போது, அ அமமுக கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகள், அதாவது மகளிர் அணி பொறுப்புல உள்ளவங்கலாம் வந்து பேசியிருக்காங்க. அ மிரட்டியிருக்காங்கன்னு கூட அண்ணன் சொல்றாரு. அவங்கள வந்து அந்த அமமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட அளவுல உள்ள பொறுப்பாளர்ட்ட வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. "இல்லங்க இது ஏதோ தெரியாம நடந்திருக்கும். இனிமேல் இது மாரிலாம் நடக்காது. பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரியான இது சொல்லியிருக்காங்க. ஆனா, அத அந்த பொறுப்பளவுல சொல்லிட்டு, இப்ப வந்து டிடிவி தினகரன் அவர்கள் பேர்ல தான் வந்து ஆட்கள்லாம் அங்கருந்து தான் வந்ததா வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து சாட்டை துரைமுருகன் அவர் வந்து சொல்றாரு. அங்கருந்து அவருடைய அந்த இந்த